ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகி எனக்கு ஹேர் க்ரோத் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த லிக்விடை ட்ரை பண்ணி பாருங்கள். 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிறேன். மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இது நல்லா கொதித்த பிறகு இந்த அரைச்ச நம்ம வெந்தயத்தை சேர்க்க போகிறோம். வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சி ஹேர் மாஸ்க்காக போட பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்க்கலாமானா அதுவுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தோடு சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் தண்ணியாக கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம வடிகட்டி எடுக்க போகிறோம். இந்த ஹேர் மாஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே இருக்கும். மெயினாக லோ போரசிட்டி உள்ளவங்க கண்டிப்பாக இந்த ஹேர் மாஸ்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா ஒரு ஷாலில் போட்டு வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா ஒரு நல்ல லிக்விட் ஃபார்மில் உங்களுக்கு கிடைக்கும். இதை நான் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு அடி அடிச்சுக்க போகிறேன். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். ஏன்னா அதில் ஜெல் ஃபார்மில் இருக்கும். மிக்சியில் அடித்த பிறகு இந்த மாதிரி இருக்கும். இதை உங்களோட ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணி விட்டு நீங்கள் ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour கழித்து நீங்கள் குளிச்சு பாருங்கள். உங்களோட ரிசல்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.